Good evening, friends. இன்னைக்கு சென்னையில் இருக்க இன்னொரு ஏன்ஷியன் டெம்பிள் அதை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து சைதாப்பேட்டில் இருக்கிறது. பேர் காரணீஸ்வரர் கோவில். சைதாப்பேட் ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அது அழகான கோவில். ஒரு பிஸி ஸ்ட்ரீட் ஏரியாவில் அதுதான் இருக்கிறது. இந்திரன் வந்து காமதேவனோட சாப விமோசனத்திற்காக பூஜை செய்து சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்ட தலம். காரணம் மேகம். ஸோ அந்த இடத்த வந்து அவர் செழிப்பாக்க அந்த நல்லா பரவ அந்த செயல்படுத்தி அதை வளமாக்க செய்கிறார் அந்த இடத்த. காரணம் மேகம், அதனால காரணீஸ்வரர் வாங்கிட்டார். இன்னொன்று காரணீஸ்வரர் காரணின்னா காரணமானவர்னு அர்த்தம். ஜகத்துக்கே காரணமானவர். ஜெகமுட்டல் அந்த சராசரங்கள் எல்லாத்துக்கும் அனுபவிக்கணுமான்னு சொல்றாங்க இல்லையா? இஸ் த ஆரிஜின் ஆஃப் எவ்ரிதிங். அதனால அவர் வந்து காரணீஸ்வரர். அம்பாள்கிட்ட சொல்றாங்க. எல்லோரும் வந்து அதை கோயிலுக்குள்ள செல்லி போய் நல்லா பார்க்க போறோம். எல்லோரும் வந்து அருள் பெற்று செருப்பு பெற்றுக்கணும். பாருங்க எங்க கீழே மேல பார்த்தீங்கன்னா கடை இருக்குங்க. எங்க அது நிறைய படி இருக்கீங்க. நான் சொன்னபடி நல்லா தான் இருக்குல்ல. ரொம்ப வாக்கு எனக்கு பயம். அதெல்லாம் ஒன்று காமிக்கிறாங்க அப்படின்னா உட்காந்தா ஆசிரியர் எழுந்திருக்க முடியாது. உட்காந்து ஆசிரியர் இங்கேருந்து எடுத்துல இங்கேருந்து எடுத்து கீழே ஒரு டவுன் வந்து பார்த்து வந்து உட்காந்து நம்ம இடம் கண்டுபிடிச்சிட்டோம். இருக்க எந்த கோயில் எந்த கோயில் எதுன்னா சொல்லுங்க. என்ன சொல்றது? மாங்காய் ஆஹா, மேலே மேகங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு. பியூட்டி பியூட்டி பியூட்டிஃபுல். சீக்கிரமே வந்துட்டோம்.
அதனால கார்த்திகை ஓடி வந்தோம். அது சீக்கிரம் வரணும்னு சொல்கிற காரணமே அதான். நல்லா ஏதோ இடத்துல உட்காந்து போவோம். நிறைய நேச்சுரல் லைட் எப்பவுமே கிடைக்கணும். அப்போ தான் கேமராக்கு நல்லாயிருக்கும், ஷூட்டிங்க்கு நல்லாயிருக்கும். பெஞ்சே இருக்கு, அதில் உட்காந்துட்டு போவோம். நிம்மதியாக நிறைய இடம் இருக்கு. யாராவது உட்காந்தா கண்ணில் கிடைக்காது போவோம். உட்காரு. சொல்லுமா. காரண மேகம், சுவாமி பேர் காரணேஸ்வரர், அம்பாள் பேர் வந்து சொர்ணாம்பிகை, சொர்ணாம்பிகையுடைய காரணேஸ்வரர். காரண மேகம் மழைக்கு அதிபதி சுவாமி. ஒரு யுகத்தில் வந்து இன்னொருடைய கோமாதா வந்து வசிஷ்டருடைய சாபத்தினால சாதா மாடாக ஆகி போயிடுச்சு. இங்கே வந்து சாபத்தினால கறவை மாடாக ஆகி போயிடுச்சு. இது இந்த கோமாதா. சரி. இங்கே இருக்க குளம் பேர் இந்திர தீர்த்தன் பேர். இங்கே வந்து இந்த குளத்தில் வந்து இந்திரன் வந்து பூஜை பண்ணி, இந்திரன் வந்து குளித்து சாமிக்கு பூஜை பண்ணி திருப்பி அந்த சாப விமோசனம் பண்ண பித்ரு சாபங்கள்லாம் இருந்தால் இங்கே வந்து விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணால் பித்ரு சாபங்கள் தோஷங்கள்லாம் விலகும். இந்த குழம்பு அந்த காரணேஸ்வரர் என்ன பேர் சொல்லுவீங்க? காரண மேகம். ஒரு இது காரண மேகம் மழைக்கு அதிபதி. மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணோம்னா உடனே மழை பெஞ்சிடும் சுவாமியோட. காரணேஸ்வரங்கிற பேர் அதனால வந்து அது வந்து 2 காரணமாக இருக்குது. ஒன்று வந்து நம்ம வேண்டிட்டா ஒன்று இது, இன்னொன்று பித்து தோஷங்கள்லாம் இருந்தால் சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிங்கன்னா போயிடும். ஏன்னா தான் சாப விமோச்சனம் ஆனதுனால சுவாமிக்கு வந்து பித்து தோஷங்கள்லாம் இருந்தால். யாருக்கு சாப விமோச்சனம் ஆச்சு? இந்திரனுடைய. இந்திரன். ஓகே ரைட். சரிம்மா, தேங்க்ஸ். உங்கள் பேர் சொல்லுங்க. சாந்தகுமார குருக்கள். சரி. சாந்தகுமார குருக்கள். முடிய வலிக்கிறது, வெயிட்டு குறைக்கணும். மணி நேரம் இருக்க முன்னாடி அது சொல்லுவாங்க. வெயிட்டு குறைக்காட்டா லைக் படாது. ஹீட்டிங் பேட் எதாவது